கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவரும் வந்து சில கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக போட தான் செய்வார். இந்த மாதிரி குறுக்கீடு இருக்கக்கூடாது, டெல்லி லாபி இருக்கவே கூடாது, அப்புறம் நீங்களே எல்லாமே பண்ணுவீங்கன்னா நீங்க உட்காந்து பண்ண வேண்டியதானே மேடம். ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல. ஜோசப் விஜய் வாயே திறக்கல. காங்கிரஸ்காரங்க நாக்க தொங்க போட்டுட்டு நாயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி பத்தி பேச்சு மூச்சே இல்லை. துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். முதல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். இன்றைக்கு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து 19ஆம் தேதி. இன்றைக்கி வந்து கோவையில் வந்து பாஜகவினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து திரு பிஎல் சந்தோஷ், அதாவது பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் நடக்கிறதாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அமெரிக்காவிலேருந்து தமிழகம் வர மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமும் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் வந்து ஏதோ ஒன்று இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒன்று என்ன, ஒரு தகவல் வந்து நம்ம கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பழையபடி அவர் மாநில தலைவராக வைக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடு நடக்குது. அதை வந்து அவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்களாம். அதை அப்படி தான் தகவல் சொல்கிறாங்க. அதில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து விருப்பம் எனக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாரு, எஸ் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட சொன்னவர் அந்த விஷயத்தை சொன்னார். அவரை தான் இது பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இனிமேல் வந்து தமிழகத்தில் பாஜகவை மறுபடியும் கட்டமைச்சு கொண்டு வரது வந்து போராட்டம் தான். அதுக்கு நடக்காத விஷயம் இப்போதைய சூழ்நிலையில். அதனால் இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் அதுவும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, பதவியேற்ற பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து சரியான ஆளார், பாஜகவினுடைய முகமாக இருந்தால் சரியாக இருக்குங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அவரை அணுகி இதை சொன்னதாகவும் அதுக்கு வந்து அவர் நோ சொன்னதாகவும் ஒரு தகவல். நோ எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய கருத்து தான் இது. அவர் கண்டிப்பாக கண்டிஷன் சொல்லுவார், சொல்லணுங்கிறது தான் என்னுடைய இதுவும். பழையபடி பாஜகவுக்கு ஒரு அமைப்பு பொதுச்செயலாளர் தமிழகத்தில் நியமனம் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் அப்படிலாம் கொண்டு வந்து பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது. 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நாங்கள் பதவியை மாற்றுவோம், விருப்பப்பட்டால் நாங்கள் அடுத்த 3 ஆண்டுகள் தருவோங்கிறது வந்து சரியாக இருக்காது. இப்போ கொடுக்கும்போதே நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 6 வருஷத்துக்காவது கொடுத்தா தான் அதில் ஒரு அவுட்புட். அவர் 10 வருஷம் எதிர்பார்க்குறதா தெரியுது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஏதாவது பண்ணினா மட்டும்தான் அது வந்து சரியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா 3 வருஷத்துக்கு வச்சுட்டு பழையபடி வந்து அவர் ஊராக தெரிஞ்சு தெருவாக போய் மக்களை சந்தித்து கட்சியெல்லாம் வளர்த்து எடுத்து கொண்டு வருவார். கொண்டு வந்தோடனே இன்னொரு எக்ஸோ ஒய்யோ வந்து உட்கார்ந்துருந்துட்டு பழையபடி பண்ணுறது அது வந்து அர்த்தமில்லாமல் போயிடும். அதில் சில கட்சியினுடைய நலனுக்காக வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கிறது வந்து காலங்காலமாக உள்ளது தான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து மாநில தலைவராகனா 5 வருஷம் நீங்கள் மாநில அளவில் உள்ள பொறுப்பில் இருக்கணும். ஒருத்தர் மாவட்ட தலைவராகனா 5 வருஷம் நீங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் அந்த மாதிரியான பொறுப்புகளில் நீங்கள் இருக்குன்னா விதிமுறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த உடனே அவருக்கு தலைவர் பதவி எப்படி கொடுத்தீங்க? வந்தோடனே துணைத் தலைவர், ரைட்டு. அதுக்கடுத்து உடனடியாக 1 வருஷத்துக்குள்ளாலே தலைவர் பதவி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? விதிவிலக்கு இருக்குது. விதிவிலக்கு என்ன வேணும்? ஒரு அரசியல் கட்சி தானே, கட்சியினுடைய நலனுக்காக என்ன வேணாலும் மாற்றி அமைக்கலாம். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அவரு வந்து சில கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக போட தான் செய்வார். இந்த மாதிரி குறுக்கீடு இருக்கக்கூடாது, டெல்லி லாபி இருக்கவே கூடாது. நேர நிர்மலா சீதாராமன் போய் பார்க்க வேண்டியது. அது அந்த பக்கமாக அந்த அம்மாலாம் என்கிட்ட உண்மையிலே ரொம்ப மரியாதைக்கு ஒரு இடத்துல இருந்தாங்க. அவங்கெல்லாம் சீக்கிரம் என்னமோ அந்த பதவியிலேருந்து தூக்கி வெளியே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதை மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி பாஜக நாசமாக போனதுக்கு அந்த அம்மாவனுடைய ஒரு பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் உண்டு. அதெல்லாம் தப்பு தானே. நீங்கள் உங்களுக்கு கண் கூட தெரியுது. நீங்கள் வந்து பார்க்கும்போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தான் கட்சி வளருதுன்னு தெரியுது. நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மேல் சபை எம்பி வேறு மக்களை சந்திக்காத அளவுக்கு போயிட்டீங்க. இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு இது அரசியலை நாங்கள் நினச்சா பண்ணுவோன்னு நினைக்கிறது அது கொஞ்சம் ஏற்புடையதல்ல. அந்த அம்மாவுடைய பங்கும் இதில் முக்கியமாக உண்டு. இந்த அதிமுக கூட்டணி வச்சு தீரணுங்கிறதுல கோயம்புத்தூர்லாம் அண்ணாமலை அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே இந்த அம்மா வந்து அது அதிமுக கூட நம்ம இணங்கி தான் போனோம், கூட்டணி தான் வைக்கணுங்க மாதிரிலாம் வந்து மேடையில் பொது மேடையில் பப்ளிக் மீட்டிங்லேயே பேசினாங்க. அது அண்ணாமலை அவர்களுக்காக அந்த அம்மா சொன்னது. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள், புரியும். அப்போ இதெல்லாம் வந்து தவறு தானே. நீங்கள் ஒருத்தரை நம்பி கட்சியை கொடுப்பீங்களா? மாநில தலைவர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்களே எல்லாமே பண்ணுவீங்கன்னா நீங்கள் உட்காந்து பண்ண வேண்டியதானே மேடம்.
நீங்களே மாநில தலைவராக வாங்க, இருந்து கட்சியை வளருங்க, யார் வேண்டான்னு சொன்னேன். அப்படி தானே? அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் இதை பண்ண. இப்போ இந்த மாதிரிப்பட்ட இடையூறுகள், அந்த டெல்லி லாபி, இப்போ இவருக்கு நீங்கள் எம்பி சீட்டு கொடுங்க, இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு மேலே அழுத்தம், இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கேட்பார். அவர் ஏற்கனவே அப்படி தான் கேட்டார். அதில் முழுக்க அவரால் செயல்படுத்த முடியல கடந்த முறை. இந்த முறை நிச்சயமாக கேட்பார். எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது. நான் மேலே தேசிய தலைவர்களை நான் சந்தித்து முக்கியமான செய்தி நான் செயல்படுத்தும் போது உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், கருத்தெல்லாம் பரிமாறிட்டேன், அதெல்லாம் நான் கேட்டுட்டு உங்களுடைய அப்ரூவலோட கூட பண்ணுறேன். ஆனால் சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் பின்வாசல் வழியாக அழுத்தம் கொடுக்கறது, போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அவருக்கு பிடிக்காது, அவருக்கு இந்த கதையெல்லாம் பிடிக்காது. அது ஏற்கனவே 3 வருஷம் ஏற்கனவே இருந்த 2 தடவையும் அதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டாரு. இனிமேல் அதை கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பார். அதனால தான் தாமதமாகுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதாவது இன்றைக்கு நடக்க வேண்டிய பாஜகவினுடைய உயர்மட்ட குழு கூட்டமும் இன்றைக்கி நடக்காமல் தாமதமானது அதான் காரணம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அங்கேருந்து வராமல் இருக்கிறதுக்கு, அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள், இதுவரைக்கும் இந்துடா திரைப்படத்தை பார்க்காதவங்க அவசியம் பார்க்கணுன்னு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். நான் அனுப்பிவிட்டே நிறைய பேர் பார்க்கல, வேதனையாக இருக்காது இது இல்லை? எதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்காது. அனுப்பி விட்டுருக்கேன், ஏதோ ஒன்று, நான் எல்லாத்தையும் அனுப்ப போகிறது இல்லை. அனுப்பிவிட்ட நபர்களே நண்பர்கள் வட்டத்திலே பார்க்கல, டைம் கிடைக்கலையாம்மா. நீ என்ன தேசத்துக்கு என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் கடுமையாக தான் தோணுச்சு எனக்கு. அனுப்பி விட்டுருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் பார்த்து இந்த படம் பிடிக்கலையா, இது போர் அடிக்குது, அப்படி தண்ணி விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். சரி பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க, எப்படி இந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுவீங்க? அந்த இடத்துல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன். பல தடவை நான் கேட்டிருக்கேன். கேட்ட பிறகு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் பார்க்கலங்கிற. நேற்றுக்கும் இதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னார். ஏன்னா ரொம்ப கடுமையான கோபமாக இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இவங்க எல்லாம். அப்போது மற்றவங்களாம் இதே மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் அதை ஓப்பனே பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவசியம் பாருங்கள். கையில் கொண்டு போய் கொடுத்தாச்சு, மொபைல்லே கொண்டு போய் சேர்த்த பிறகு அதில் ஒரு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆக போகிறது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தா என்னென்னு தெரிய போகுது. அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய வீடியோவே பார்க்குறதுங்க, அது வேஸ்ட். நான் பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு. நான் அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறத எனக்காக ஒரு மரியாதை கொடுத்து அதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது தேவையில்லை, என்ன என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படியே நீங்கள் இந்த சேனலை கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் மூஞ்சை பார்த்தாலே அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் சொல்லி இப்படி ஒருத்தர் ஒரு 1 கோடி ரூபாய் அளவு, ஒரு 85 லட்சம் ரூபாய் அளவுக்கு உங்களை மாதிரியே இல்லை தேசியவாதிகள்கிட்டலாம் வாங்கி அதை ஒரு படமாகவும் எடுத்து 1000 பிரச்சனைக்கு இடையில சரி உங்களுக்கு அவசியம் பார்க்கணுங்கிறதுனால கொண்டு தாரோம். போர் அடிச்சுன்னா பார்க்காதுங்க. அதை நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா இது எந்த வகையில் நியாயம்? வருத்தமாக இருக்குது. அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இது வரைக்கும் அதில் இப்போ பல இன்னல்கள்னால பணம் அனுப்புறதுல சிரமங்கள் இருந்திருக்கும். அது மாதிரி உள்ளவங்க பணம் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான், கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிஞ்சதுன்னா 5000 10,000 1000 200 100 என்ன முடியுதோ நீங்கள் அதை தாராளம் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணவங்க 50,000க்கு மேலே கூட பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய வசதியை பொறுத்தது. உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். 9094239666 9092345641 இந்த 2 நம்பருக்கும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இது ஒருவேளை உங்களுக்கு லிங்க் என்னால் ஓப்பன் பண்ண முடியும், எனக்கு கிடைக்கல, எங்கே போய் பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். வேறு எந்த பர்பஸுக்கும் இதுக்கு ஃபோன் பண்ணாதுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க முதல் தள்ளிடுவாங்க. வருத்தப்படாதுங்க. என்னடா நான் வேறு விஷயத்த பேச வந்தேன், அப்படி எதுக்கும் வராதுங்க. இதுக்கு மட்டுமே வாங்க. இந்த இந்துடா திரைப்படம் சம்மந்தமாக மட்டுமே வாங்க. இன்னொரு இதுவும் சொல்கிறேன், இந்துடா படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்கே இருக்குது லிங்க்னு தெரியலனா ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் INDHUDAA அப்படின்னு ஆங்கில லிட்டரில் டைப் பண்ணாலும் சரி, இந்துடா அப்படின்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணாலும் சரி, டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுங்க. உடனே உங்களுக்கு முன்னாடி வரிசையாக நிற்கும். 2 மணி நேரம் 23 நிமிஷங்கள் படம். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், நீங்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு முதலமைச்சர் வாச்சிருக்காரு. வெளிநாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட நெதர்லாந்தில் இருந்து நம்முடைய ஆனைமங்கலம் செப்பேடுகள் அதை கிட்டத்தட்ட 24 இது கொண்டு வந்திருக்காரு, மீட்டுட்டு வந்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், அதாவது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது ரொம்ப ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு மீட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசலை. ஜோசப் விஜய் வாயே திறக்கலை.
இதை வரவேற்கணுமா வேண்டாமா, பாராட்டணுமா வேண்டாமா, நன்றி சொல்லணுமா வேண்டாமா? பிரதமர் வந்து ஏதோ குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகல, தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷத்தை மீட்டுட்டு வந்திருக்கார். அப்போ இந்த இடத்துல அதை திருடிட்டு போனவன், அதை எடுத்துகிட்டு போனவன் வெள்ளைக்காரங்கிறதுனால, அவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கிறதுனால இங்கே உள்ள கிறிஸ்தவர்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ இந்துக்காரெல்லாம் வந்து இழிச்சவாயனாலா? உங்களை ஓட்டு போட்ட இந்துக்களெல்லாம் நீங்கள் வந்து மாற்றம் வேணும்னு உங்களை கேட்டு தானே ஓட்டு போட்டாங்க. கடைசியில் இது ஏமாற்றமாக அவங்க எல்லாத்துக்கும் இருக்காதா? ஓட்டு போட்டு அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தானே. ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்னு நினச்சிட்டு கடைசியில் அனைவர் இது தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது தானே, தமிழனுடைய அடையாளம் இல்லை இதெல்லாம். அப்போ இந்த பொக்கிஷங்களை கூட நீங்கள் வரவேற்கலான்னு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கீங்கிறத மக்களுக்கு இது புரிய வைக்குது. இது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். அதில் ஜோசப் விஜய் அவர்கள் திருந்தணும். அப்படி இல்லைன்னா நீங்களும் அந்த ஒரே குட்டையில் ஊர்னு மூன்றாவது மட்டையாக ஒதுக்கப்படுவீர்கள். அதற்கான காலம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல நான் வருத்தமாக பதிவு பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாதில்லை. நீங்கள் எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே. இவ்வளோ அதே மாதிரி தான் சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்லி அந்த உங்கள் கட்சிக்காரங்களே சொல்லிட்டு அலைஞ்ச பிறகும் அதை நியாயப்படுத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களே ஒழிய, நீங்கள் வந்து சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே முதலமைச்சர் நீங்கள் உடனே அந்த இடத்துல மறுத்துருக்கணும். இது வந்து எல்லோருக்குமான எல்லா சமயத்தையும் சம்மந்தப்பட்டவங்களுடைய ஆட்சியை தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு கிறிஸ்தவங்களுடைய ஆட்சி கிடையாது. அது நீங்கள் சபாநாயகரை கொண்டு போய் உட்கார வச்சு பைபிள் வசனத்தை வாசினோடனே கதை முடிஞ்சு போச்சு. அப்போவே நீங்கள் யாருன்னு எல்லாத்தையும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. ஒரு நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் இந்த சபை அதுக்கான சபை இல்லை. நீங்கள் சனாதனத்தை ஒழிப்பேன், கிறிஸ்தவ மதத்தை ஒழிப்பேன், முஸ்லீம் மதத்தை ஒழிப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான இடமும் இது இல்லை, அது தேவையும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லியிருக்கணும். நீங்கள் அவங்களுடைய தயவில் ஆட்சி நடத்துகிறதுனால உங்களுக்கு அது தேவைன்னு நினச்சிங்களா, இல்லை உங்களுடைய சித்தாந்த குருநாதர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஆமாம் நாங்களும் இந்து மதத்தை ஒழிக்க போகிறோன்னு கிளம்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக உங்களுடைய முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். அடுத்து வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தாவேக்க ஆட்சி அமைச்சு நாட்கள் என்ன நகர்ந்து போயிட்டு 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். அப்புறம் அவர் கூட அதுக்கு அடுத்து இவரோட சேர்ந்து ஒரு 9 பேர் வந்து பதவியேற்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து துறை இவரோட சேர்ந்துல தனியாக அதுக்கு பிறகு பதவியேற்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து துறைகளெல்லாம் இலாகாக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டுட்டு, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு இது வரைக்கும் ஒதுக்கவில்லைங்க. ஏன் ஒதுக்கலை? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கலை. அவர் என்ன வந்து அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய கோஷ்டி அது, அதுக்காக வேண்டிய குரல், அது தப்புன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒதுக்கலை. காங்கிரஸுக்காரங்க நாக்கை தொங்க போட்டுட்டு நாயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி பற்றி பேச்சு மூச்சே இல்லை. கம்யூனிஸ்டுக்காரங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே இருந்து தான் ஆதரவுன்னு சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த 2 எம்எல்ஏ ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் வந்து அமைச்சர் ஆயிடக்கூடாது, அவங்க அமைச்சர் ஆகவே கூடாது. அதை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. நீ எம்எல்ஏ மட்டும் இரு, நீ அமைச்சரான பிறகு எங்களுக்கு என்ன மரியாதைங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உள்ள கட்சி தான் வந்து கம்யூனிஸ்டுகள். அது அப்படி தான். அது சீனாவிலேருந்து அப்ரூவல் வாங்கினாமல் இங்கே வாங்காமல் இங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அவங்கள. முஸ்லீம் லீக்கு அதெல்லாம் வந்து பதவியிலெல்லாம் ஆட்சியிலெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய மனநிலை தான். அப்புறம் அதிமுகனுடைய ஒரு பிரிவு பிரிஞ்சு உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க 7 தொகுதி 7 அமைச்சரவையில் 7 அமைச்சர்கள் கேட்டாங்க, அப்புறம் வாரியம் கேட்டாங்க, அப்படின்லாம் வெளியே நிறைய தகவல்கள். இது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே ஒதுக்கலையே. மிகப்பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய அடிதடி நடந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இவங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க விஜய்கிட்ட. அதுக்கு முந்தின கட்டத்தில் அதாவது முதலமைச்சராகவே ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு நாள் நாத்திரி கனவுல மிதந்திருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். அன்னைக்கு தான் வந்து இந்த ட்வீட்டை வந்து வன்னி அரசு போட்டார். என்ன போட்டிருந்தாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாவின் காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் வன்னி அரசு அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு தான், அதாவது இவரை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வச்சு ஊர்வலமாக தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கனவுல அன்னைக்கு போட்டது. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் திருமாவளவன் மிகச்சிறந்த ஒரு எத்துவாளித்தனம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, உள்ளால் அங்கே 1000 பிரச்சனை நடந்துச்சுன்னா நேர தூக்கி இந்த பக்கமாக வீசி விட்டுட்டு போயிடுவார். உடனே வந்து RSS வம்பு கிழப்பார், இல்லைன்னா வந்து பிஜேபியை வம்பு கிழத்து எதையாவது சனாதனம் பாரு, இல்லை எதையாவது ஒன்று சொல்லுவார், மதவாதம் பாரு, ஜாதிய கட்சிகள் பாரு, இதை மாதிரி ஏதாவது உருட்டுறாருன்னா அங்கே ஏதோ பெருசாக பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
இப்போவும் அதே மாதிரி தான். நீங்கள் அங்கே வந்து தொகுதி இவங்க கேட்குறது துணை முதலமைச்சர், அது வந்து உதயநிதி இவர் ஜோசப் விஜய் கொடுக்கறதா இல்லை. அது 2 கட்சி வச்சுட்டு துணை முதலமைச்சர் கேட்டால் அப்புறம் வந்து 22 எம்எல்ஏ வச்சுட்டு துணை முதலமைச்சர் கேட்டால் அப்போ 25 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய அதிமுக பிரிவுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க? அவங்களுக்கு அப்போ முதலமைச்சர் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து கேட்குறதே ஒரு லாஜிக் இருக்கணும். அவங்க நோக்கம் அது இல்லை. அவங்க எப்படியாவது சரி பண்ணிட்டு போகிறாங்க, இதை கேட்டு அங்கே ஒரு பெரிய அடித்தடியெல்லாம் பண்ணி அது கிடைக்கல, நடைமுறைக்கு வரல. அடுத்து வந்து இருக்கிறது 2 பேர் தான் எம்எல்ஏ, 2 பேருக்கும் அமைச்சர், 2 பேருக்கும் உயர்ந்த துறைகள் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அதுலேயும் வந்து இவங்களுக்கு வந்து அது சரியாக படலை. உடனே வந்து இப்போ திருமாவளவன் வந்து என்ன பண்ணார்னா, முதல் கட்டமாக வந்து ஒரு இதை கிளப்பினார். என்ன வந்து அதிமுகலேருந்து என்கிட்ட பேசினாங்க, அது வந்து யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னிட்ட சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இவர் முதலமைச்சருக்கு வாய்ப்பை இவர் வேண்டான்னு சொன்னாரா? இதை நம்ம எல்லாம் நம்பணுமா? இது ஒரு பாயிண்ட்டு கேட்டுடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு சொல்கிறேன். உடனே வந்து இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, தற்போதைய சூழலில் அரசியல் நிலை குறித்து உயர்நிலை கூட்டத்தில் பேசி முக்கிய முடிவு எடுக்க வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவருடைய திருவாய் மலர்ந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் இப்போவும் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். அதாவது இந்த ஏற்கனவே சொன்னது எதுக்கு? உயர்நிலை குழுவை கூட்டி முடிவெடுக்க போகிறேங்கிறது என்னது? நாங்கள் வந்து தேவைக்காவில் நீடிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறார். நீடிக்க மாட்டோம், நாங்கள் வாபஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஏன் உங்களுக்கு கேட்ட துணை முதலமைச்சர் கிடைக்கல, இல்லைன்னா இலாகாக்கள் கேட்டது கிடைக்கல, அதனால் வந்து அதுக்கு சண்டை போடுறதுக்காக இதை ஒன்றை கொளுத்தி போடுறார். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நாங்கள் இப்போவும் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கோம். அப்போ திமுக கூட உங்களுக்கு திருமண உறவு, தபாக கூட திருமணம் கடந்த உறவு, அப்படி தானே ஒரு கொள்கை தானே? திமுக கூட திருமணம் உறவு, தபாக கூட விஜய் கூட திருமணம் கடந்த உறவு, இப்படி வச்சுக்கிட்டு இவங்க ஒரு இதை நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்னொரு தகவலையும் நம்ம பார்க்கணும். வன்னியரசு வந்து இப்போ இதே டைமில் தான் இவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன் வந்தாங்க, ஆனால் நான் அதை ஒரு ஃபன்னாக தான் நான் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கியானம் பேசினார் அவர். இவர் என்ன சொல்கிறாரு, வன்னியரசு என்ன சொல்கிறாரு, அதாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி 2 கட்சியிலேருந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டது உண்மை, அது அந்த முயற்சி நடந்தது உண்மைங்கிறத அந்த ஆள் ஒத்துக்கிட்டு போயிட்டார். அதை விட 2வது வந்து விஜய் கூட கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்தி கேட்டோம். ஏன்னா இவர் தானே துணை முதலமைச்சர், அப்படி வாய்ப்பு வந்தா வன்னியரசு தானே. ஏற்கனவே திண்டிவனம் தொகுதி தனி தொகுதி, கிறிஸ்தவர் இவர் அங்கே நின்று போட்டிட்டதே தப்பு, எம்எல்ஏ ஆனது அதை விட ஆகச்சிறந்த கேலி கூத்து, சட்டத்தை கேலி கூத்தாக்கி வச்சுருக்காங்க. இதில் இவர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், யார் நல்லது செய்கிறாங்க, அண்ணாமலை செய்கிறாரா இல்லைனா இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கிறத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு வருகின்ற காலங்களில் வந்து செயல்பட்டாங்கன்னா தமிழகத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. முக்கியமாக வந்து பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்கள்லாம் இவங்களை புறக்கணிக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த சமுதாயத்தை சார்ந்த யாரையாவது 4 பேர் ஐபிஎஸ் ஆபீசராக ஆக்கியிருக்காரு திருமாவளவன், உருவாக்கியிருக்காருன்னு சொல்லுங்கள், இல்லை ஐஏஎஸ்ஸை உருவாகியிருக்காருன்னு சொல்லுங்கள், இல்லை நீட்டில் கொஞ்சம் பேருக்கு கோச்சிங் கொடுத்து அவங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்கள வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க அப்படி சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. ரவுடி ஆகிட்டு இருக்காங்க. ரவுடி, அப்புறம் வந்து இந்த கஞ்சா போதை பொருளை விற்கிறக்கூடிய ஆள், கட்ட பஞ்சாயத்து நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கிட்டு இப்படி ஒரு தலைவன் தேவைங்கிறத அந்த சமுதாய மக்கள் வந்து அவசியம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. சிந்திச்சா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நம்ம அதில் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.